இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது திருவிவிலியத்தின் ஞான நூல்களான யோபு நூல் பற்றி. இந்த நூல் மனித வாழ்வில் மிக ஆழமான ஒரு கேள்வியை நம்மிடம் எழுப்புகின்றது. நீதிமான் ஏன் துன்பப்பட வேண்டும் என்று. நூலின் மைய கருத்து: யோபு கடவுளுக்கு பயந்து நடந்த ஒரு நீதிமான். ஆனால் ஒரே நேரத்தில் அவர் தனது செல்வத்தை, தன் பிள்ளைகளை, தன் உடல்நலத்தை இழக்கின்றார். இத்தனை இழப்புகளுக்கிடையிலும் அவர் கடவுளை துறக்கவில்லை. நம்பிக்கையோடு அவர் வாழ்கின்றார். இதுவே யோபு நூலின் உயிர் நாடியாகும். நூலின் அமைப்பு சுருக்கமாக: பிரிவு 1 முகவுரை, அதிகாரங்கள் 1 முதல் 2. யோபின் நலமான வாழ்க்கையும் அதனைத் தொடர்ந்து வரும் திடீர் துன்பங்களும் இங்கே விவரிக்கப்படுகின்றது. இவை தண்டனை அல்ல, விசுவாசத்தின் சோதனை ஆகும் என்பதே இப்பகுதி கற்பிக்கும் பாடமாகும். பிரிவு 2 யோபும் அவருடைய நண்பர்களும், அதிகாரங்கள் 3 முதல் 31. யோபின் நண்பர்கள் எலிப்பாசு, பல்தாத்து, சோப்பர் ஒரே கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது பாவம் செய்தால்தான் துன்பம் வரும் என்று. ஆனால் யோபு தன் மனச்சாட்சியோடு பேசுகின்றார். நான் குற்றமற்றவன், என் துன்பத்திற்கான காரணம் எனக்கு புரியவில்லை என்று. இந்த பகுதி முழுவதும் ஒரு நாடக உரையாடல் போல அமைந்துள்ளது. பிரிவு 3 ஞானத்தின் மேன்மை, அதிகாரம் 28. இந்த இடத்தில் ஒரு ஆழமான உண்மை வெளிப்படுகின்றது. மனித ஞானம் எல்லாவற்றையும் அறியாது. உண்மையான ஞானம் தேவனை பயன்படுத்துவதுதான் உள்ளது என்பதாகும். பிரிவு 4 எலிக்கூவின் உரைகள், அதிகாரங்கள் 32 37. இளையவன் எலிக்கூ பேசுகின்றான். துன்பம் தண்டனை மட்டுமல்ல, அது திருத்தமும் ஆன்மீக பயிற்சியும் ஆகலாம் என்று. பிரிவு 5 ஆண்டவரின் பதில், அதிகாரங்கள் 38 42, இறைவார்த்தை 6 முடிய. இங்கே தேவன் யோபுவின் கேள்விக்கு நேரடியாக பதில் தரவில்லை. அதற்கு பதிலாக தன் மகத்துவத்தை, படைப்பின் ஆழத்தை, மனிதன் அறியாத உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது யோபு உணர்கின்றார், நான் புரியாதவற்றை பேசினேன் என்று. பிரிவு 6 முடிவுரை, அதிகாரம் 42. யோபின் நண்பர்கள் கண்டிக்கப்படுகின்றார்கள். யோபு மீட்கப்படுகின்றார். அவர் இழந்த அனைத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக அவருக்கு திரும்ப அளிக்கப்படுகின்றது. யோபு நூலின் மைய செய்தி: அன்பர்களே, யோபு நூல் நமக்கு சொல்லும் உண்மை இதுவே. துன்பம் என்றாலே தண்டனை அல்ல. கடவுள் நம்மை நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய திட்டத்தில் நடத்துகின்றார். விசுவாசம் பதில் கிடைக்கும் வரை காத்திருக்கும் துணியும் என்பதாகும். இன்று நீங்கள் துன்பத்தில் இருந்தால், இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி எழுந்தால், இதனை நினைவில் வையுங்கள். பதில்களை விட நம் தேவன் பெரியவர் என்று. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.